உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, இந்த கோலத்துல என் பையனை பார்க்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். போகாதன்னு தடுக்கிறியம்மா. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அத்தா. அதுக்கப்புறம் பாரு, உன் மகனையும் மருமகளையும் உன் பக்கத்திலேயே வச்சு கண்ணையே மூடாம பாத்துக்கிட்டு இரு. சந்தோஷமா இருப்ப. அரோகரா அரோகரா. வாங்கம்மா, எல்லாம் கேள்விப்பட்டேன். மாப்பிள்ள மாறினாலும் பொண்ணு கல்யாணம் இந்த முருகன் புண்ணியத்துல நல்லபடியா நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா. இவங்க 2 பேர் பேர்லயும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்தோம். பண்ணிடலாமா? ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. கடவுளே, நான் நினைச்ச மாதிரி கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. இதுல என் பொண்ணுக்கு என் மேல ரொம்ப கோவம்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் செஞ்சது சரிதான பின்னாடி புரிஞ்சுப்பா. ராஜா ரொம்ப நல்லவன். என் பொண்ணை காலம் முழுக்க நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பொண்ணு மனசை நீதான் சீக்கிரம் மாத்தி ராஜாவை ஏத்துக்க வைக்கணும். கல்யாண பொண்ணுங்களுக்கு மெட்டி போடணுங்கிறது ஒரு சம்பிரதாயம். அதை தடுக்காத, புரிஞ்சுதா? ராஜா, நீ போடு. மேடம், ரேவதிக்கும் இதுல விருப்பம் இல்ல. இது இப்ப தேவையா மேடம்? இப்பதான் இவளுக்கு புத்திமதி சொன்னேன். இப்போ உனக்கா? நான் தான் சொல்றேன்ல, நீ போடு. மேடம், வந்துட்டீங்களா மேடம்? இந்த ரவுடிங்க நான் அடைச்சு வச்சு அடிக்கிறாங்க மேடம். இவங்க யாரு, எதுக்காக கடத்தினாங்கன்னு தெரியல மேடம். என்னை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க மேடம். டேய், மேடம் வந்துட்டாங்கடா. இனிமே நீங்க தொலைஞ்சுங்கடா. என்ன மேடம் சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன பண்றது? உன்னை இங்க கடத்திட்டு வந்து அடைச்சு வச்சதே நான் தான். என்ன? அது புரியாம என்னையே காப்பாத்து சொல்ற? எதுக்கு மேடம் என்ன கடத்துனீங்க? உன்னை கடத்திட்டு வந்து உயிரோட வச்சிருக்கேன்னு சந்தோஷப்படு. ஏண்டா கேடு கெட்ட பொறுக்கி, தாய் மாதிரி பார்க்க வேண்டிய அண்ணியோட அசிங்கமான உறவு வச்சுக்கிட்டு என்ன தைரியம் இருந்தா ஏன் மகளுக்கு தாலி கட்ட வருவ? நியாயமா பார்த்தா இந்நேரம் நான் உன்னை கொன்னு இருக்கணும். இந்த சாமுண்டீஸ்வரி ஒரு விஷயத்துல முதல்ல சறுக்குனானா அது உன் விஷயத்துலதான். எல்லா விஷயத்திலயும் புத்திசாலித்தனமா இருக்கிறவனா உன் விஷயத்துல எப்படி கோட்டை விட்டேன்னு தெரியல. உன்னெல்லாம் செருப்பாலேயே அடிக்கணும்டா. மேடம், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மேடம். என்னை விட்டுருங்க மேடம். மேடம், நானும் மாயாவும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறோம். நீங்க இருக்கிற பக்கம் கூட நாங்க வரமாட்டோம் மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க மேடம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? என் பொண்ணுக்கும் டிரைவர் ராஜாவுக்கும் மண்டபத்துல கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. இப்படி அதிரடியா அவங்க கல்யாணத்தை நடத்தணும்னு தான் உன்னை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சும் நான் சைலண்டா இருந்தேன். என் பிளான் என்னன்னு தெரியாம நீங்களும் முட்டாள்தனமா வந்து மாட்டிக்கிட்டீங்களே. மேடம், மேடம், நீங்க நினைச்ச மாதிரி ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கல்ல, அப்புறமும் ஏன் மேடம் என்ன அடைச்சு வச்சிருக்கீங்க? ப்ளீஸ் மேடம், என்னை வெளியே விட்டுருங்க மேடம், ப்ளீஸ். உன்னை இப்போ வெளியே விட்டா நீயும் உன் அண்ணியும் சேர்ந்து ரேவதியோட மனச கலைக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அவகிட்ட என்ன பத்தியும் ராஜா பத்தியும் ஏதாவது தப்பா சொல்லி அவளை கோவப்படுத்தி எங்களுக்கு எதிரா திருப்பறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குடா. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ ஏன் கஸ்டடியிலே இருடா. ரேவதி கோவம் குறையட்டும்.
அதுக்கப்புறம் உன்னை வெளியே விடுறத பத்தி நான் யோசிக்கிறேன். ஐயோ மேடம் மேடம், அப்படிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் மேடம். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நீங்க இருக்கிற தச பக்கம் கூட நாங்க வர மாட்டோம். ஐயோ என்னை விட்டுருங்க மேடம் ப்ளீஸ் மேடம். டேய், நீ என்ன கெஞ்சினாலும் கொஞ்ச நாளைக்கு நீ இங்க இருந்ததா ஆகணும். வேற வழியே இல்ல. அதோட உன்னை வச்சு எனக்கு இன்னொரு வேலையும் ஆக வேண்டியிருக்கு. அது வரைக்கும் உன்னை வெளியே விடுறதுக்கு சான்ஸே இல்ல. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், இனிமே நான் ஏய் மேடம் விட்டா இவன் பேசிக்கிட்டே இருப்பான். வாய் அடங்க முதல்ல. மேடம் மேடம் please. நில்லுமா, என்னம்மா இது? கல்யாணமே முதல்ல வீட்டுக்கு வர்றீங்க. அதுக்காக சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. ஆரத்தி எடுக்கணுமா, அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள வரணும். ஆமா, சாஸ்திர சம்பிரதாயப்படிதான் இந்த கல்யாணம் நடந்துச்சா? என்னமோ பித்தலாட்டம் பண்ணி ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவனுக்கு ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சலா? இவன் என்ன இந்த வீட்டுக்கு புதுசா? இவ்வளவு நாளா டிரைவரா தானே இந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஆரத்தி எடுத்தாதான் உள்ள வருவாரோ? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உள்ள வர சொல்லுங்க. என்ன சின்ன மாமியார, சிலம்பத்தை முன்ன மாதிரி டிரைவர் நினைச்சிட்டீங்களா? இப்ப இவர் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆகிட்டாரு, மாமாக்கு மருமகன் ஆயிட்டாரு, எனக்கு சகலை ஆயிட்டாரு. அதனால கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஆமா, யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஜால்ரா போடுறத கொஞ்சம் நிறுத்துறியா? சந்திரா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன பழக்கம் இது? மரியாதை எல்லாம் பேசிட்டு நீ ஆர்த்தி எடு. அப்பா, ஆரத்தி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா, எனக்கு இது பிடிக்கல. அப்பா, அதான் ரேவதியே வேண்டான்னு சொல்றாள். அவ விருப்பத்துக்கே விடுங்கப்பா. என்னம்மா புரியாம பேசிட்டு இருக்க? அது எப்படி நடந்திருந்தாலும் கல்யாணம் தானம்மா. அதுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுக்க வேண்டாமா? அம்மா, அப்பாக்காக ஒத்துக்கம்மா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றேன். டேய், ஒரு டிரைவரா இந்த வீட்டுக்குள்ள வந்து எங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி டிராமா பண்ணி என் அக்கா மனசுல இடம் பிடிச்சு இப்ப இந்த வீட்டோட மாப்பிள்ளை ஆயிட்டல. கில்லாடி தாண்டா நீ. இங்க பார், அந்த மகேஷ எங்கதான் கடத்தி வச்சிருக்க? முதல்ல அதை சொல்லு. உன் நடிப்ப மத்தவங்க எல்லாரும் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். சந்திரா, எந்த நேரத்துல என்ன பேசுறேன்னு தெரியாது உனக்கு? புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க, அவங்கள வாழ்த்தாம போனாலும் பரவாயில்ல. வாய மூடிட்டு. பிரேமா, நீ ஆர்த்தி எடு. சரிங்க ஐயா. அம்மா, இந்த படியை உன் காலால தட்டி விட்டு உள்ளவாமா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்னால முடியாது. என்னம்மா இது சம்பிரதாயமா? இதெல்லாம் செய்யணும். எனக்கா இதை செய்யுமா? சாரிப்பா, உங்களுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இதை என்னால செய்ய முடியாது. என்ன கம்பல் பண்ணாதீங்கப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.